ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சரியான நேரத்தில் அற்புதத்தை செய்யும்படியாய் கடந்து வருவார். என்ன காரியத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கீங்களோ அந்த அற்புதத்தை அவர் செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா சரியான நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறாராம். வாசிக்கிறேன் கேளுங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையோ? இங்கே பார்க்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லவில்லையோ? சரியான நேரத்தில் அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. லாசர் மரித்து போனான். அப்போ மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணாயிற்று. அப்போ அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல தேவன் கடந்து வரும்போது, இயேசு கடந்து வரும்போது அங்கே பார்க்குறோம், ஐயோ நாருமே என்று சொல்லுங்கிறாங்க. அது மார்த்தாலும் மரியாளும் கூட ஆண்டவர்கிட்ட பேசும்போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறாரு. அங்கே லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் அங்கே வெளியே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அவனுடைய கட்டப்பட்ட நிலைமைகளை கட்டவிழ்க்கும்படியாக கர்த்தர் அங்கே கட்டளை இடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சரியான நேரத்தில் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார். நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி சொன்ன வாக்குத்தத்தம் அங்கு நிறைவேறிற்று. இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான முறையில் தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிரியமானவர்களே, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, என்னுடைய வாழ்க்கையில் எழும்பவே முடியாது, நான் மரித்தவனை போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? உன்னுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவர் சரியான நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாக, உன் தொழிலிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய், உன்னுடைய உறவினர்கள் மத்தியில் உன்னை செழித்து சுகித்திருக்கும்படியான காரியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். பயப்படாதீங்க. உன்னுடைய வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான இடத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சரியான நேரத்தில் ஆண்டவரே நான் சரியாய் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினார் இந்த நாளிலே அந்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமீன் என்று நிறைவேற போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் ஆண்டவரே நீ கைடிச்சிட எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இவர்கள் எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை நிறுவனத்திலிருந்து செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.